இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் டிவில வர அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து ஒளிபரப்பாக இருக்கிற ரியாலிட்டி நிகழ்ச்சியான பிக் பாஸ் 8 தமிழ்ல அயன், இந்தியன் 2 படங்கள்ல நடிச்ச நடிகர் ஜெகன் பங்கேற்க இருக்காரு. தமிழ் சினிமாவில பல படங்கள்ல துணை நடிகராகவும் நகைச்சுவையான கதாபாத்திரங்கள்ல நடிச்சவர் நடிகர் ஜெகன். இவர் விஜய் டிவில நிகழ்ச்சி தொகுப்பாளரா தன்னுடைய பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறம் திரைப்பட விமர்சகரா பிரபலமானாரு. பல ஆண்டுகள் விஜய் டிவில பணியாற்றின இவரு அதுக்கப்புறம் பல முன்னணி சேனல்கள்ல பணியாற்றிட்டு வராரு. 2007ஆம் ஆண்டு விஜய் டிவில பணியாற்றிட்டு வர ஜெகன் 2008ல கடவுள் பாதி மிருகம் பாதி நிகழ்ச்சியில பிரபலமானாரு. இது தமிழ் படங்களை விமர்சிக்கிற நிகழ்ச்சியா இருந்தது. சற்று கடுமையான விமர்சனம் தரதுனால இந்த நிகழ்ச்சி சில ஆண்டுகள்ல நிறுத்தப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் கனெக்ஷன் அப்படின்ற விளையாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு. இதுல ஒவ்வொரு சுற்றையும் அவரு கூச்சலிட்டு அறிமுகம் செய்யற விதம் ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டிருந்தது. முக்கியமா ஜவ்வு மிட்டாய் அப்படின்ற வாசகம் இன்னும் பலரால மறக்க முடியாத ஒண்ணு. 2013ல இருந்து 2017 வரைக்கும் இந்த நிகழ்ச்சியும் இதனோட அடுத்த சீசனான நம்ம ஒரு கனெக்ஷன் அப்படின்ற நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சன் டிவி, கலைஞர் டிவி மற்றும் ஜி தமிழ் சேனல்கள்ல விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாரு. இதோட பல விருது விழாக்களையும் பல இடங்கள்ல சிறப்பா தொகுத்து வழங்கும் ஆற்றல் பெற்றவர். இவரு தன்னுடைய நீண்ட நாள் காதலி வான்மதியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு கவின் மற்றும் வியாசா அப்படின்ற 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இவரு திரைத்துறையில 2005ல இருந்து பல படங்கள்ல துணை நடிகரா நடிச்சுட்டு வந்தாலும் 2009ல இயக்குனர் KV ஆனந்த் இயக்கத்துல அயன் படத்துல சிட்டி பாபு அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிகர் சூர்யாவோட நண்பரா படம் முழுக்க பயணிச்சிருந்தாரு. இந்த கதாபாத்திரத்துக்காக இன்றளவும் பாராட்டப்பட்டுட்டு வராரு. பின்னர் நடிகர் கார்த்திக் கூட பையா படத்துல பூச்சி அப்படின்ற சின்ன தோற்றத்திலையும் 2011ல திரும்பவும் KV ஆனந்த் கூட கோ படத்திலையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல கதையோட திருப்பு முனையா இடத்துல நடிச்சிருப்பாரு. அடுத்ததா குறிப்பிடத்தக்க கதாபாத்திரமா நடிகர் ஜெகன் 2013ல தனுஷ், பார்வதி நடிப்புல உருவான மரியான் படத்திலையும் நடிச்சிருந்தாரு. அதே வருஷம் வத்திக்குச்சி அப்படின்ற த்ரில்லர் படத்திலையும் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்தினாரு ஜெகன். நடிகர் கமலஹாசன் கூட தூங்காவனம், விஷால் கூட நான் சிகப்பு மனிதன், விஜய் சேதுபதி கூட கவன் ஆகிய படங்கள்ல துணை நடிகரா நடிச்சிருந்தாரு. இவர் நடிச்ச பல படங்கள்ல இவரோட இயற்பெயரான ஜெகன் தான் கதாபாத்திரத்துக்கு வைக்கப்பட்டதுனால மக்கள் எளிதில் இவரை மனசுல வச்சுக்கிட்டாங்க. சமீபத்துல 2022ஆம் ஆண்டு நடிகர் மாதவன் இயக்கி நடிச்ச ராக்கெட்டரி த நம்பி எஃபெக்ட் படத்திலையும் 2024ல இந்தியன் 2 படத்திலையும் நடிச்சிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. இவர் பல நேர்காணல்ல தன்னுடைய திரைப்பயணம் பத்தியும் எப்படி பல வாய்ப்புகள் தனக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. மேலும் சமீபத்துல வெளியான எந்த படமும் அவருக்கு சாதகமா அமையாததுனால இவர் பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில பங்கேற்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. வழக்கமா நக்கலான நகைச்சுவை உணர்வோட நிகழ்ச்சிகள்ல காணப்படுற ஜெகன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கண்டிப்பா ஒரு நல்ல போட்டியாளரா தாக்கு பிடிப்பாரு அப்படின்ற கணிப்பு இருக்கு. கடந்த சில சீசன்கள்ல கூட சாண்டி மாஸ்டர், நடிகர் ராஜு ஆகிய தங்களோட நகைச்சுவையால பல சிக்கல்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. வருகிற பிக் பாஸ் சீசன்ல நடிகர் ஜெகன் பங்கு பெற்றா அவருடைய தொலைக்காட்சி அனுபவம் மற்றும் நகைச்சுவை திறன் ஆகியவை அவருக்கு பெரிய பலமா அமைஞ்சு நீண்ட நாட்கள் பிக் பாஸ் வீட்ல தாக்கு பிடிக்க உதவும். மேலும் பல இயக்குனர்களுக்கு இவருடைய திறமையும் ஆற்றலும் தெரிய வந்து பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.